அனைவருக்கும் வணக்கம். ஒரு துளி ஆன்மீகத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது சமையல் கலைக்கும் ஆன்மீகத்திற்கும் ஒரு நெருங்கிய ஒற்றுமை உள்ளது. அதுபோல ஒரு சமையல்காரர் ஏன் தவசு பிள்ளை என்று அழைக்கப்படுகிறார்? ஒரு சமையல்காரர் சமைக்கும் போது அவர் முன் இனிப்பாக பீட்ரூட் இருக்கலாம், கசப்பாக பாகற்காய் இருக்கலாம், காரமாக மிளகாய் இருக்கலாம், சிறிது புளிப்பாக தக்காளி பழம் இருக்கலாம். அந்தந்த காய்கறிகளை அந்தந்த சுவைக்கேற்ப தேவையான பகுதிகளை வைத்துக்கொண்டு தேவையற்ற பகுதிகளை வெட்டி நீக்கி கழுவி பக்குவப்படுத்தி செய்வதே ஒரு சமையல் கலையாகும். அதுபோல ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் நற்குணங்களான அன்பு, பண்பு, கருணை, இரக்கம், உயிர்குலத்தில் தானம் தர்மம் செய்தல் இப்படி எத்தனையோ இருக்கும். துர்க்குணங்களான காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் இப்படியும் சில குணங்கள் இருக்கும். ஒரு சமையல்காரர் எவ்வாறு பக்குவமான பகுதிகளை மட்டுமே வைத்துக்கொண்டு சமைக்கிறாரோ அதுபோல ஒவ்வொரு மனிதனும் தன்னுள் இருக்கும் தீய குணங்களை ஒழித்துவிட்டு நற்குணங்களை மட்டுமே வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி நற்குணங்களை மட்டுமே வளர்த்து கொண்ட சங்ககால சான்றோர்கள் மிகப்பெரிய தபஸ்வான்கள் என்று அழைக்கப்பட்டனர், அல்லது மிகப்பெரிய தபஸ்விகள் என்றும் அழைக்கப்பட்டனர். இது தியானத்தின் மற்றும் ஒரு உச்ச நிலையாகும், அல்லது தியானத்தின் மற்றும் ஒரு சொல் என்றும் சொல்லலாம். இந்த தபஸ் என்ற சொற்றொடரிலிருந்துதான் தவசு பிள்ளை என்ற சொல் உருவானது. இது நாளாக மருவி தவசு பிள்ளை என்று ஆனது. ஆக சமையல்காரர் என்னும் தவசு பிள்ளை எப்படி பக்குவமற்ற பகுதிகளை நீக்கிவிட்டு பக்குவமான பகுதிகளை கொண்டு சமைக்கிறாரோ அதுபோல ஒவ்வொரு மனிதனும் தன்னுள் இருக்கும் தீய குணங்களான பக்குவமற்ற குணங்களை நீக்கிவிட்டு பக்குவமான குணங்களை மட்டுமே வளர்த்து கொண்டால் ஒவ்வொருடைய வாழ்வும் வளமாக அமையும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நாள் மற்றும் ஒரு ஆன்மீகத்தில் சந்திக்கலாம்.